விஜய்க்கு தேர்தல் முடிஞ்சால் அந்த ஆள் இருக்கிறானா இல்லையாங்கிறத அப்புறம் பதில் சொல்லணும் எங்களுக்கு. ஆமா, வெளிநாட்டுக்கு ஓடக்கூடாது அவன். ஆமா, அவன் ஓடக்கூடாதுங்க. அவனுக்கு எங்க தலைவர் சொல்ல மாட்டார், நாங்க சொல்லுவோம் அவனுக்கு பதில் சொல்லுவோம். சன் தொலைக்காட்சி இல்லைன்னா, சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா அவனால மேலே வந்துருக்க முடியாது. எப்ப எஸ்.ஏ. சந்திரசேகர் முதல் கொண்டு சன் பிக்சர் மூலியமா தான் வந்தாங்க. இன்னைக்கு எங்களையவே குறை சொல்றான் அவன். தலைவர் ஸ்டாலின் காலி பண்ணு நினைச்சான், இவெல்லாம் நாசமா போயிருவான். வாப்பனா சொல்றேன், புரியுதா? விஜய் நாசமா போயிருவான். இருங்க, எங்க அது தேர்தல் முடிட்டுங்க, அவருக்கு பதில் சொல்றாங்க. தேர்தல் முடிஞ்சா அந்த விஜய் எங்க தெரியாது, நாங்க பதில் சொல்றோம். அது விஜய் நாங்க ஒரு ஆளாவே நினைக்கல. தேர்தல் முடிட்டுங்க. அப்புறம் கொரோனா காலத்துல அந்த விஜய் எங்க போனானுங்க தோச்சுக்கலாம தெரிஞ்ச போது, அந்த கொரோனா காலத்துல ஒரு வேலை சோறு ஓட்டிருப்பானா, ஒரு 4 நாள் செலவு பண்ணிருப்பானா, இத்தனை நாள் கழிச்சு எதுக்கு வந்துருக்கான்? இதோட பிஜேபியோட கையாளு, புரிஞ்சுங்களா? விஜய் எல்லாம் நிக்க முடியாதுங்க, நாங்க விடமாட்டோம். திராவிட இயக்கம், திராவிட மாடல் ஆட்சி, நல்ல ஆட்சி, மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொடுக்குறாரு. அவர் தான் மீண்டும் வருவாரு, நாங்க மீண்டும் வர வைப்போம். ஆனா விஜய்க்கு பாடம் சொல்லுவோம். நாங்களாம் காசு இல்லாம தான் வரோங்க. நாங்க கொள்கை கூட்டம், கொள்கை எங்களுக்கு திராவிட இயக்க பெரியார் வழியில வர கொள்கை கூட்டம் வழியே இந்த அணியே கொள்கை கூட்டம் தான். பெரியார் வழியில் வர்ற கூட்டம், அண்ணா வழி, இதுதான் பெரியார் வழியில வர. இந்த சனாதானம் இதெல்லாம் எடுபடாது. இந்த அண்ணாமலை, இந்த மோடி, இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் இங்க நடக்காது தமிழ்நாட்டுல. ஆமாங்க, அவங்க எந்த கூட்டணி போட்டாலும் 2026 200க்கு மேற்பட்ட, எப்படி 40க்கு 40 வாங்கணுமோ அதே மாதிரி 200க்கு மேல நாங்க அதிக சீட்டை பிடிச்சி வெற்றி வருவோம். ஓபிஎஸ் வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தென் மாவட்டத்துடைய வாக்கு வங்கிய எங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பாரு. யாராலையும் முடியாதுங்க. ஆனா விஜய்க்கு தேர்தல் முடிஞ்சால் அந்த ஆள் இருக்கிறானா இல்லையாங்கிறத அப்புறம் பதில் சொல்லணும் எங்களுக்கு. ஆமா, வெளிநாட்டுக்கு ஓடக்கூடாது அவன். ஆமா, அவன் ஓடக்கூடாதுங்க. அவனுக்கு எங்க தலைவர் சொல்ல மாட்டார், நாங்க சொல்லுவோம் அவனுக்கு பதில் சொல்லுவோம். கலைஞர்லாம் சொல்லக்கூடாதுங்க. அவன் கலைஞர் சொல்றங்க அருகதை இல்லாதவன். அவன் கலைஞர்லாம் சொல்லக்கூடாது. கலைஞர் ரோடு மாடு, ஜெயலலிதா ரோடு மாடு, தீய சக்தி எங்க இருந்து வருது சொல்லுங்க பாப்பா. ஸ்டாலின் தீய சக்தியா? கலைஞர் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது சொல்லுங்க. மானங்கட்ட பொழப்புங்க அவனுக்கு. ஊரை விட்ட சன் தொலைக்காட்சி இல்லைன்னா, சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா அவனால மேலே வந்துருக்க முடியாது. எப்ப எஸ்.ஏ. சந்திரசேகர் முதல் கொண்டு சன் பிக்சர் மூலியமா தான் வந்தாங்க. இன்னைக்கு எங்களையவே குறை சொல்றான் அவன். சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. 40 பேரை கொண்டாந்து பதில் சொல்லணும் அவன். அவன் அந்த அம்மாட்ட போய் அந்த படம் ரிலீஸ் ஆறதுக்கு இப்படி கை கட்டி அப்பா 2 பேரும் நின்னாங்க. தலைவா படத்துக்கு கை கட்டி நின்னாங்க இல்ல, அப்ப எங்க போனாங்க நக்கறதுக்கு? ஐயோ கேப்ப கொரோனா காலத்துல எங்க போனா நாட்டு மக்களை பசி பட்டி விஜய் ஒரு பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, கொடுக்க சொல்லுங்க. ஏங்க ஒண்டி போய் நிக்கிறாங்க. யாரு வேணா கொடுப்பாங்க 1 மணி நேரம், அவர் 10 நிமிஷம் கொடுக்க சொல்லுங்க. காங்கிரஸ்ல போகாதுங்க. காங்கிரஸ் பிச்சை எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கான் அவன். ஏன்னா எங்க கூட வாங்க, எங்க கூட வாங்கன்னு பிச்சை எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கான். ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அவன் தானே கூப்பிட்டான். இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சது தளபதி தான். தளபதி விட்டா இன்னைக்கு இந்தியாவிலே 40 வச்சிருக்கங்க. ரஷ்யாவில பிரதமர் கேட்கிறாரு ஸ்டாலின் ஆறுன்னு. அதே மாதிரி அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடன் கேட்கிறாரு ஸ்டாலின் ஆறு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு எங்க தளபதி அப்படி போயிட்டு இருக்காரு. இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவர் சொல்ல மாட்டார், நாங்க சொல்லுவோம். ஆளே கிடையாது. என்னுடைய பையன் முதல்கொண்டு சொல்லுவான் கேட்டா. அவனால பப்ளிக் இருக்கணும். கொண்டு போட்டு அங்க போய் பனையோட படுத்துட்டு அவன உயிர் பாதுகாப்பு ஓடுனால அப்ப 41 உயிர் நிலைமை என்ன வந்து பார்த்தானா? அவன் கட்சிக்காரன் வந்தானா?
அவன் மாவட்ட செயலாளர் வந்தானா யாரு பாதுகாத்தது? எங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்க ஓலைனா எத்தனை உயிர் போயிருக்குன்னு தெரியுங்களா? அவர் முன்னால போய் நடந்ததுக்கு அவரை குறை சொல்றாங்க. அடுத்த நமக்கு முதலமைச்சர் வராரு நைட்டா அன்பின் மகேஷ் ஒடியாரு. அவனால பதில் சொல்ல என்ன பாருங்க. நாங்க 2026 மேல எங்க தலைமை விட்டாலும் நாங்க விட மாட்டோம்ங்க. அவன் ஆறு பாருங்க, அவன் பதில் சொல்றாங்க. நாட்டு மக்கள் பதில் சொல்லுவாங்க பாருங்க. நீங்க மனுஷன் இல்லைங்க. உங்களுக்கும் மனசாட்சி இருக்குதா? நீங்களும் யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்க குடும்பம் கூட்டி உங்களுக்குன்னு இருக்குதா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க புரியுதா? இவெல்லாம் வந்தாலும் எங்க ஓடி 41 பேர் செத்து போனதுக்கு ஓடி போய் 4 நாள் 10 நாள் வரலாம். ஏன்னா இவெல்லாம் வருவானா சொல்லுங்க பாப்போம். நீங்களே சொல்லுங்க. உங்களோட குடும்பம் உங்க பிள்ளைங்க குட்டிங்க ஏதோ ஒண்ணு ஆகி போச்சுன்னா அவன் வருவானா சொல்லுங்க பாப்போம். திரிசா விட்டு அவன் வருவானா? அவன் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க தம்பி. சேலத்துல ஒரு உசுர் போச்சுல்ல, ஏதாவது பதில் சொன்னா வச்சானா போனானா வந்தானா? எங்க தலைவர் என்ன பண்றாரு? எங்க தலைவர் என்ன பாருங்க, இங்க பாருங்க, இந்த கூட்டத்தை பாருங்க. எல்லாம் அமைதியான கூட்டம். அந்த கூட்டம் கூட்டம் இல்ல. அந்த கூட்டமா அந்த ஸ்டேஜ் மேல ஏறி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருப்பானுங்க. நாங்க அந்த வயசு மீறி வந்திருக்கிறோம். அராஜகத்துக்குன்னே பண்றாங்க. விஜய் கட்சிக்காரன் அராஜகத்துக்கே பண்றாங்க. முக்கியமான தலைவர் அவனா சுண்டா லாட்டரி சீட்டுக்கார மருமக. அவன் லாட்டரி வித்த வயலு அவன் தலைவனாமா. அவன் பிராந்தி கடை வச்சுக்கிறான். புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில பிராந்தி கடை ஓனராமா. அவன் தலைவனாமா. இவன் வந்து ஊழ ஒழிக்கிறானா. நீ முதல்ல காரட்டு வரி கட்டுறான். நீ இவன் உண்மையில சொல்றேங்க. இவன் ரஜினிகாந்த் வந்து மிந்தி வரணும்னு இவன் வந்து ஏற்கனவே ஆசைப்பட்டு சூப்பர் ஸ்டார் பதவி வாங்கணும்னு பார்த்துட்டான். அது ஆகாது. ஏன்னா அந்த மனுஷன் உச்சத்துல நிக்கிறா, அப்படி இமயமலையில நிக்கிறா. அப்படியே அதை பார்த்தா ஒன்னும் வேலைக்கு ஆகல. சரி, அரசியல் இறங்கி பார்த்து தலைவர் ஸ்டாலின்ல காலி பண்ணு நினைச்சான். இவெல்லாம் நாசமா போயிருவான். வாப்பனா சொல்றேன், புரியுதா? விஜய் வந்து நாசமா போயிருவான். இருங்க, எங்க அவர் வந்து சேலரி வாங்குறத பத்தி அவர் பேசுறா. அப்படி உச்சங்கிறது வந்து வேற, உச்சங்கிறது வந்து வேற. அவர் வந்து சம்பளம் வாங்குறத பத்தி அவர் பேசுறா. அப்படிங்க ஏங்க அவன் என்னங்க சம்பளம் வாங்குறான்? உண்மையா கணக்கு காட்டலாம்ல? அவன் கணக்கு காட்ட சொல்லுங்க. அவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான் அவனை கணக்கு காட்ட சொல்லுங்க. கணக்கு காட்டிட்டு 15 கோடி ஏமாத்திட்டு அந்த இப்ப கோர்ட்ல கட்டல. ஊழல் பத்தி கான்செப்ட்க்கு என்ன யோகியம் இருக்கு? அவன் கோர்ட்ல கட்டலப்பா. ஒரு பணம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னா 150 டிக்கெட் 2000 ரூபாய் வீட்டுக்கு வேலை பால கட்ட வாங்கி இவன் என்னங்க ஆட்சி நடத்த போறேன்? இவன் வந்தோடனே முதல்வர் சீட்டிங் போடல. அவன் கொண்டாடி கூட ஒழுக்கமா குடும்பத்தோட இருக்க சொல்லுங்க. அவனை அவன் குடும்பத்தை போய் பார்க்க சொல்லுங்க. 2026 தேர்தல் முடிஞ்சா அவனுக்கு பதில் சொல்ற மாதிரி நாங்க. ஆமா, ஏய் உங்க அப்பா பேரு உனக்கு தெரியுமா தெரியாதா? எங்க தலைவரோட அப்பா பேரு பேசுறாரு. ஆனா உங்க அப்பா பேரு ஒழுக்கமா சொல்ல தெரியாது. உன்னுடைய பேரு ஜோசப் சொல்ல தெரியாது. நீ எங்க தலைவரை பத்தி பேசுற? நீ தளபதி பேசுற உனக்கு ஒரு தகுதி கிடையாது. என்ன ஸ்டாலின் தான் எனக்கு எதிரியா இருக்கட்டும். 2026 மேல பாரு, நீ இருக்கோண்டா. அந்த விஜய் இருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ள போயிடக்கூடாது. அவனுக்கு பதில் சொல்றோம். நாங்க சொல்றோம். ஒரு எத்தனை வயசு அவர் ஸ்டாலின் சாருக்கு? எத்தனை வயசு? அவர் ஒரு முதலமைச்சர். வயசுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம். வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னா கொடுக்க கூடாதா? சொல்லுங்க பாப்பா. என்ன கேவலமா பேசுறாங்க. அவன் சினிமா நடிக்கிற மாதிரி கேவலம். விஜய் ஒரு மாமா பையன். எங்க கரூர் தொகுதியில வந்து அத்தனை பேர் சாவடிச்சுட்டு போயிருக்காங்க. கரூர் ஒரு தொகுதியில அவனுக்கு 10 அடி கொடுக்கும். பயங்கரமான 10 அடி கொடுக்குறது கரூர் தொகுதிக்கிறது. அவன் கரூர் தொகுதியில வந்து நிகழ்த்திட்டு போயிருக்கான். ஏங்க 10 அடி கொடுப்பாங்க. இத்தனை தொகுதி எல்லா தொகுதியும் அவன் விஜய் நிக்கிறான். சொல்லுங்க பாப்போம். எவங்கிட்ட பண்ணி என்ன கேட்கறதுன்னு தெரியாதுங்க. அவனுக்கு நிக்கிறதுக்கு ஆள் உண்டா? முதல்ல சொல்லுங்க. இங்க மாவட்டத்துல யாரும் தெரியுங்களா? விஜய் கட்சிக்கார யாரும் தெரியாது. ஒன்றிய செயலாளர் யாரும் தெரியாது. ஆனா நாங்கெல்லாம் பக்குவமா ஜனங்கள் அழைச்சிட்டு வந்து பக்குவப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது அவனுக்கு. அப்படிப்பட்டவன் நாளைக்கு முதலமைச்சரா. நாங்க 75 ஆண்டு காலமா அரசியல் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கு 65 வயசு ஆச்சு. 75 ஆண்டு காலமா அரசியல் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். இது எந்த கொம்பனாலையும் எம்ஜிஆர்னாலேயே முடியல. ஏழால முடியல. திமுக தொட்டு பார்க்கல காணாம போயிட்டான். ஆகவே நீ இருக்க மாட்டான். திமுக அழிக்க நினைச்சா இருந்ததே கிடையாது. எம்ஜிஆர் கிடையாது. சாதாரணமா யாரும் தொடவே முடியாது. பேசுங்க, நியாயத்தை பேசுங்க. ஏன்னா ஆலமரமா சொல்றான்ல. ஏன் பிஜேபி இன்னைக்கு படத்தை முடக்கி வச்சிருக்கீங்களா? ஏன் அங்க போய் கேட்கலாம்ல? ஏன் படத்தை கொடுக்குன்னு சொல்லியா? என்ன படத்தை விட சொல்லலாமா? உனக்கு வந்து மோடி எதுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு? விஜய் பாதுகாப்பு அவருக்கு உனக்கு எதுக்கு?
இப்படி யார் என்னன்னா மோடியோட கையாள நீ வந்து தமிழ்நாட்டை வந்து மதவார்த்தை உள்ள ஊருக்கு தயாராயிட்ட. அதுதான் விஜய் செய்யறான். மோடியோட கையாள் விஜய். நீங்க எடுத்து சொல்லுங்க. ஆனா 26க்கு மேல அவர் இருக்க மாட்டான். இப்ப சொல்றேன், உனக்கு புள்ள குட்டி இருக்குது, நீ யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்து வேலை பண்ணிட்டு